இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கறது எப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தேன். இது மற்றவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட மற்றவங்க செய்த தவறுகளுக்கு அவர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கணுன்றது இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மன்னிப்பு, ஆமாம் ஆமாம் நீ பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு நம்ம திருப்பி பேசக்கூடாது. அப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு அது ஒரு பாதகமாக இருக்கும். ஓகே, ஸோ மற்றவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பெருந்தன்மையாக, ஓ அது பரவாயில்ல, அது சரி, அது மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ இப்படி தான், நீ மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் பத்தாது, நீ வேறு ஏதாவது தோப்பு காரணம் போடணும், இல்லாட்டி நீ வேறு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறது ரொம்ப ஒரு க்ரூவல் வே ஆஃப் அக்செப்டிங் இட். ஸோ பொலைட்டாக எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறதுன்றத இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது என்னது, அக்செப்டிங் an apology and responding. ஓகே, தயவு செய்து அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம். தயவு செய்து அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் அது ரொம்ப சாரிங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், ஓகே, அது தயவுசெய்து நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் வருந்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை இங்கிலீஷில் எவ்வளோ மெக்னானிமஸாக நீங்கள் சொல்லணுன்றத பார்க்கலாம். ப்ளீஸ் do not feel bad about it. Please do not feel bad about it. Oh, please don't feel bad about it. Or please don't apologize அப்படின்னு சொல்கிறது. இந்த லைனை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. Please do not feel bad about it. Next one. சரி, பரவாயில்லை. சரி, பரவாயில்லை. தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். சரி, பரவாயில்ல, தயவுசெய்து கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னா இங்கிலீஷில் அது எப்படி சொல்கிறது? அதாவது when somebody apologizes to you, what will be your reaction? ஓகே, யாராவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் ஆர் உங்களுடைய ரிப்ளை என்னவாக இருக்கும்ன்றது தான் இப்போ பார்க்குறோம். That's all right. Please don't worry. That's all right.
ப்ளீஸ் டோன்ட் worry அப்படின்ட்டு நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை or தேவையே இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ப்ளீஸ் ஆக்செப்ட் மை அப்பாலஜிஸ் ஆர் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி அதை இங்கிலீஷில் சொல்கிறது? There's no need for you to apologize. There's no need for you to apologize. நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை. There is no need. No needனா அவசியமே இல்லை. மன்னிப்பு கேட்பதற்குனா to apologize. Okay, there's no need for you to apologize அப்படின்னு சொல்லணும். Next one. நிச்சயமாக உங்கள் மன்னிப்பு அவசியம் இல்லை. நிச்சயமா உங்கள் மன்னிப்புக்கு அவசியமே இல்லை ஒரு உங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். நிச்சயம் எதுக்கு நீங்கள் இப்படி மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க? நிச்சயமாக அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. There's really no need for you to or it your apology is really not necessary. Okay, your apology is not necessary. Your apology is really not necessary. Next one.
நான் அதை மறந்து விட்டேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறாக நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சிட்டீங்க, அதை நினச்சி நீங்கள் வருந்திகிட்டே இருக்கும்போது அடுத்த நபர் வந்து கவலைப்படாதீங்க நான் அதை மறந்தே விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் worry, நீ கவலைப்படாதீர்கள் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் worry, நான் அதை மறந்து விட்டேன். அதை எப்படி சொல்கிறது? நான்னா ஐ ஹாவ் completely forgotten it. நான் அதை முற்றிலும் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது completely. கவலைப்படாதீர்கள் நான் அதை முற்றிலும் மறந்து விட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் worry, I have completely forgotten it. சரி, இப்போ நான் உங்களுக்கு 5 வாக்கியங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஒரு முறை பார்க்கலாம். ஓகே, தயவு செய்து அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் do not feel bad about it, that's okay. Okay, that's how you have to say. Please don't feel bad about it, that's okay அப்படின்னு யாராவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது. அடுத்தது வந்து சரி பரவாயில்லை, தயவு செய்து கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது that's all right, please don't worry. How did I pronounce this word? Worry. W words round your lips. Worry. That's all right, please don't worry. நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை. There's no need for you to apologize. There's no need for you to apologize. Next one. நிச்சயமாக உங்கள் மன்னிப்பிற்கு அவசியமே இல்லை. Your apology is really not necessary. Your apology is really not necessary. கவலைப்படாதீர்கள் நான் அதை மறந்து விட்டேன் அப்படின்னா please don't worry, I have completely forgotten it. கவலைப்படாதீர்கள் அதை நான் முற்றிலும் மறந்து விட்டேன் அப்படின்னா please don't worry, I have completely forgotten it. Okay, now let's see only the English sentences. Once again, check the pronunciation. Please do not feel bad about it, that's okay. That's all right, please don't worry. That's all right, please don't worry. There's no need for you to apologize. There's no need for you to apologize. Your apology is really not necessary. Your apology is really not needed. Necessary or needed. Any word you can use there. Next one. Please don't worry, I have completely forgotten it. Please don't worry, I've completely forgotten it. That's how you can say. Okay? Practice these sentences. I told you the 3 important words. Please, thank you and sorry are very important, and these words are incorporated in all these 5 plus 5. That is, earlier I taught you
5 sentences how to apologize, and now I've taught you 5 sentences how to accept an apology. I'm sure you're going to be a very refined person when you go out into the society.